ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சூர்யாவும் மகாவும் பிரபாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிகா கிட்ட நடிச்சுட்டு தான் இருக்காரு, அதை பார்த்து நீ நம்பிடாத, அதனால தான் நீ இந்த முடிவை எடுத்திருக்கன்னு எனக்கு தெரியும். நீ அந்த முடிவை ஃபஸ்ட்டு மாற்று, உன்னையும் கஷ்டப்படுத்திக்கின்னு சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தாத. விஜய் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபா கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பிரபா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, இந்த விஷயத்துல என்ன எது சொன்னாலும் நான் நம்பவே முடியாது. கண்டிப்பா நான் விஜயை விட்டு பிரிய தான் போறேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சூர்யாவும் மகாவும் பயங்கரமா கோவத்தோட, இங்க பாரு பிரபா, சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட, எப்படி மகா பிரபாக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கேட்கவும், மகா இருந்துட்டு அது போக போக புரிஞ்சுக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா ரொம்பவே கேஷுவலா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம மகாவும் சூர்யாவும், என்னாச்சத்தை எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு ஷாக்கு வைக்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்கள அடிச்சு போட்டுட்டு நம்ம வேற ஒருத்தரை அனுப்பணும். ஆனா அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நான் எப்படி இங்க சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம மகா இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம ஐஸ்வர்யா போனை அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணிட்டு நம்ம நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஐஸ்வர்யா, சூர்யா, நம்ம கோடீஸ்வரி இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம கோடீஸ்வரி பயங்கர சிரிப்பு. ஏன்னா தனக்கு என் பொண்ணுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு நினைச்சாங்க, ஆனா அவங்களுக்கே என் பொண்ணு ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மகா கிட்ட, இங்க பாரு மகா, அவங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, என்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா, இனிமே நடிக்க மாட்டாங்களா, இனிமே யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்களா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட, ஐஸ்வர்யா கிட்ட, கோடீஸ்வரி கிட்டையும், நம்ம மகா கிட்டையும், நம்ம சூர்யா கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு, ஐஸ்வர்யா உன்னை நேரில் பார்த்தே ஆகணும் நானே அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம அனாமிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, நீ அனாமிகா கிட்ட பேசிட்டு இருக்க, உன்னை வர இருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா கிட்ட போறாங்க. போன உடனேயே நம்ம சித்ரா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அனாமிகா இருந்துட்டு, அத்தை ஏன் அத்தை பேச மாட்டீங்க, பேசுங்க, உங்களுக்கு சிக்னல் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சித்ரா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, அமைதியாயிரு அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமிகா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கௌதம் இருந்துட்டு, அனாமிகா கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்டவும் சொல்றாங்க. கௌதமும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அந்த போனை வாங்கி பேசுறாங்க. என்ன அனாமிகா, என்ன உங்க அத்தை பேச மாட்டாங்களா, நான் பேச சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம அனாமிகாவுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம கோடீஸ்வரி பேசுனதுமே ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருடி, உன்னை வீட்டுக்கு நான் வச்சுக்கிற இருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அனாமிகா கிட்ட சொல்லிட்டு சித்ரா கிட்ட போனை கொடுத்துடுறாங்க. இந்தா பேச உங்க அல்ல கை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் பார்க்க போயிடுறாங்க. ஐஸ்வர்யாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு, என் பொண்ணு எப்படி இருக்க தங்கம், டைமுக்கு சாப்பிட்றியா, டேப்லெட் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாவும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதையில அடுத்தடுத்த சுவாரஸ்யம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.